ஒரு நரி ஒரு கொக்கை அவமானப்படுத்தணும், டீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்குதுங்க. அதனால கொக்கை தன்னோட வீட்டுக்கு விருந்து கூப்பிடுதுங்க. கூப்பிட்டு என்ன பண்ணுது தெரியுமா? அந்த நரி ஒரு டேஸ்டான சூப்பர் ரெடி பண்ணி ஒரு ஃப்ளாட்டான பிளேட்ல ஊற்றி கொடுக்குதுங்க. ஆனால் கொக்குனால அந்த ஃப்ளாட்டான பிளேட்ல இருக்க சூப்பை குடிக்கவே முடியலைங்க. அது வாய் வச்சு அதனால ரொம்ப அவதிப்படுதுங்க. அது ஸ்மெல் மட்டும் தான் பண்ண முடியுது, டேஸ்ட் பண்ணவே முடியல. ஆனால் அந்த நரி கொக்கை பார்த்து நக்கலா சூப்பர் நல்லா இருந்துச்சா, டேஸ்டா இருந்துச்சா அப்படின்னு கேட்குதுங்க. இந்த கொக்கு நரிக்கிட்ட எந்த பதிலும் சொல்லாம வீட்டுக்கு போகும்போது ஒன்று சொல்லுதுங்க. நீ நல்லா என்னை கவனிச்ச, அதே மாதிரி உன்னையும் நானும் கவனிக்கணும், அதனால எங்க வீட்டுக்கு நீ விருந்துக்கு வரையா அப்படின்னு நரியை பார்த்து கேட்குதுங்க. இந்த நரியும் கொக்கோட வீட்டுக்கு விருந்துக்கு போகுதுங்க. இந்த கொக்கு என்ன பண்ணுது தெரியுமா? நரி மாதிரியே ஒரு டேஸ்டான சூப்பர் ரெடி பண்ணி ஒரு ஜக்குல ஊற்றி இந்த நரிக்கு கொடுக்குதுங்க. இந்த நரி அந்த ஜக்குக்குள்ள வாய் விட்டு குடிக்க முடியாம ரொம்ப அவமானப்பட்டு போகுதுங்க. இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, யாரையுமே அவமானப்படுத்தக்கூடாதுங்க. அவங்க நம்மளை திரும்ப அவமானப்படுத்தினா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் சிந்திக்கணுங்க அப்படின்றது இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்கிட்டோம். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.